மகாபாரத போரில் கிருஷ்ணர் ஏன் நேரடியாக போரிட்டு கௌரவர்களை அழிக்கவில்லை? அதற்கு பதிலாக ஏன் பாண்டவர்களை கருவியாக பயன்படுத்தினார் என்பதற்கு பின்னால் மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் தர்ம காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், தர்மம் என்பது தனி மனிதனால் அல்லது ஒரு சமூகத்தால் நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்று. கிருஷ்ணர் ஒரு கடவுளாக எதையும் ஒரு நொடியில் முடித்துவிட முடியும். ஆனால் தீமையை மனிதர்களே எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும் என்பதே இயற்கையின் நீதி. பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றவர்கள். கஷ்டங்கள் வந்தபோதும் தர்மத்தை கைவிடாத அவர்கள் மூலமாகவே அதர்மம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று கிருஷ்ணர் கருதினார். இரண்டாவது காரணம், உலகிற்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்ல கிருஷ்ணர் விரும்பினார். நீ உன் கடமையைச் செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. பாண்டவர்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுக்க போராடத் தயாராக இருந்தனர். ஒரு மனிதன் தன் முயற்சியை செய்யும்போது இறைவனின் அருள் தானாகவே வந்து சேரும் என்பதை நிரூபிக்கவே அவர் பாண்டவர்களை தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது காரணம், இந்த உலகம் அழியாத ஒரு நீதி போதனையை பெற வேண்டியிருந்தது. அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மாணவனாகவும் இருந்தான். அவன் மூலமாக பகவத்கீதையை உலகிற்கு வழங்க கிருஷ்ணர் திட்டமிட்டார். அர்ஜுனன் போர்க்களத்தில் தளர்ந்து நின்றபோது அவனுக்கு போதித்ததன் மூலம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கடமையின் முக்கியத்துவத்தை அவர் உணர்த்தினார். நான்காவது காரணம், கௌரவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். பாண்டவர்கள் கௌரவர்களால் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டனர், நாடு கடத்தப்பட்டனர். எனவே பாதிக்கப்பட்டவர்களே எதிர்த்து நின்று நீதியை பெறுவதுதான் முறை. கிருஷ்ணர் ஒரு நிமித்த மாத்திரமாக மட்டுமே இருக்க விரும்பினார். ஐந்தாவது காரணம், கிருஷ்ணர் போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தார். அவர் ஆயுதம் ஏந்தினால் அது போராக இருக்காது, அது ஒரு அழிவாக மட்டுமே இருக்கும். அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து எப்படி திட்டமிட வேண்டும், எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது ஒரு சிறந்த தலைமைத்துவ பாடமாகும். சுருக்கமாக சொல்லணும்னா, கிருஷ்ணர் நேரடியாக போரிட்டிருந்தால் அது சக்திக்கும் பலவீனத்திற்கும் இடையிலான போராக இருந்திருக்கும். ஆனால் பாண்டவர்களை வைத்து நடத்திய தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போராக அமைந்தது. தீமை எவ்வளவு பலமாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நின்று போரிட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை உலகிற்குச் சொல்லவே அவர் இந்த வழியை தேர்ந்தெடுத்தார்.